மத்தியில் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து சீர்காழியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் பழனிசாமி கடந்த 7 ஆண்டுகளாக ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக சாடி பிரச்சாரம் மேற்கொண்ட பழனிசாமி திமுக வெற்றி பெற்றால் ரவுடிசம் தலை தூக்கிவிடும் என எச்சரித்தார். நாடு பாதுகாப்பாக இருக்க வலிமைமிக்க தலைவரான மோடி மீண்டும் பிரதமராக வேண்டுமென முதலமைச்சர் கூறினார். அத்துடன் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். ஒவ்வொரு முறையும் நீதிக்காக போராடி கலைச்சு போயிருக்கோம். இந்த காலகட்டத்தில் ஒரு விவசாயி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் நிச்சயத்தை நிறைவேற்றாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லா தொழிலாளிக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்துவதற்கு அரசு முயற்சி. திமுக அரசு எல்லாமே போயிட்டு இருக்கு. நல்லா ஹோட்டல் போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, பிரியாணி புரோட்டா நல்லா சாப்பிடுறாங்க, அதெல்லாம் குறைச்ச இல்லை. ஆனா பணம் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டு அடிக்கிறாங்க. அதேபோல் கடலூர் தொகுதி பாமக வேட்பாளர் கோவிந்தசாமியை ஆதரித்து வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறினார். இந்தியாவிலேயே தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது என குறிப்பிட்ட முதலமைச்சர் மின்மிகை மாநிலம் தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் கூறி வாக்கு சேகரித்தார். திமுகவின் சதியால் ஏழைகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டிய பழனிசாமி கடலூரில் கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் 100 நாள் வேலை திட்டம் 200 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். புதிய மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. கடலூர் நகரில் புதிய வட்டாட்சி அலுவலகம் அம்மாவுடைய அரசு 2 கோடி ரூபாயில கட்டி முடிச்சிருக்குது. கடலூர் புதிய நகராட்சி அலுவலகம் 5 கோடி ரூபாயில கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கடலூர் ஆழ்பேட்டை முதல் மேல் பட்டாம்பாக்கம் வரை சுங்கச்சாலை கஸ்டம்ஸ் ரோட்ல 18 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. நொச்சிக்காடு உப்பநாட்டின் குறுக்கே உயர்மட்ட பாலம் 8.41 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது. கடலூர் நகரில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே புதிய மேம்பாலம் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பெண்ணையாற்றின் குறுக்கே கடலூர் வடிப்பால் பாண்டிச்சேரி புதிய மேம்பாலம் 35 கோடி மதிப்பீட்டில் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் பணி துவங்கப்படும். முன்னதாக ஆரணி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ஏழுமலையை ஆதரித்து மயிலம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பல பகுதிகளில் முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு சேகரித்தார்.